Hi friends, welcome back to Asi Fashion. இந்த வீடியோல நாம 2 வயசு குழந்தைக்கு டபுள் கலர் cloth யூஸ் பண்ணி ruffled sleeveல frock எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்க போறோம். எங்க சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க இப்போ ஃப்ராக் எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ இதுல ரெண்டு கலர் கிளாத் எடுத்துக்கோம். ஒரு வயலட் கலர் கிளாத்தும் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தும் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் நாம ஒயிட் கலர் கிளாத் எடுக்கிறோம். இந்த ஒயிட் கலர் கிளாத்ல நாம பாட்டம் ஸ்கர்ட் போர்ஷனுக்கும் அதே மாதிரி மேல ஒரு ஸ்ட்ரிப் போர்ஷனுக்கும் இந்த ஒயிட் கலர் கிளாத் எடுப்போம். இதை நாம இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். 1/2 மீட்டர் கிளாத் இது. ஸோ ரெண்டா ஃபோல்ட் பண்ணி இதுல வந்து நாம பாருங்க ரெண்டா இருக்கு. இதுல நாம 30 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். ஸோ அதனால இதுல 30 இன்ச்சஸ் கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு டிரா பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கூடிய போர்ஷன். இதில் வந்து 10 இன்ச்சஸ் விட்த்தும் இருக்கு, 30 இன்ச்சஸ் லென்த் இருக்கு. ஸோ இதை அதே மாதிரி ரெண்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கர்ட்டில் வந்து நம்ம நிறைய ப்ளீட் வைப்போம். ப்ளீட் நிறைய வச்சாதான் அது நல்லா இருக்கும். ஸோ அதனால 30 இன்ச்சஸ் லென்த்தில் ரெண்டு செட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஷோல்டரில் வைக்கக்கூடிய ஸ்ட்ரிப் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு 6 இன்ச்சஸ் லென்த்தும் 3 இன்ச்சஸ் விட்த்தும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஷோல்டர்ல ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. இது வந்து ஒயிட் கலர்லயே நம்ம எடுத்திருக்கோம். அப்பதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி கரெக்டா மார்க் பண்ணிட்டு இதுல வந்து நமக்கு ரெண்டு போர்ஷன் வேணும். ஏன்னா ரெண்டு ஷோல்டருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இதே அளவுலயே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்ப நமக்கு ரெண்டு ஷோல்டருக்கும் ரெண்டு ஸ்ட்ரிப் கிடைக்கும். இப்ப நமக்கு ஸ்ட்ரிப் போர்ஷன் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நாம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட்ல அந்த செஸ்ட் போர்ஷனுக்கு 4ஆ ஃபோல்ட் பண்ணி 5 இன்ச் உயரமும் 6 இன்ச் விட்த்லயும் இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சிருக்கோம். இதுல வந்து மேல வந்து டபுள் ஃபோல்டா இருக்கும், சைட்ல வந்து சிங்கிள் ஃபோல்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதுல நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஆம்கோல் மட்டும் மார்க் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஆம்கோலுக்கு நம்ம வந்து நெக் விட்த் எவ்வளோனா 4 இன்ச் கொடுக்குறோம். இது வந்து நெக்கோட விட்த் இல்லை, நமக்கு வந்து செஸ்ட் போர்ஷன் வரக்கூடிய இடத்துல. ஸோ 4 இன்ச் கொடுத்துட்டு அதுக்கும் கீழே நம்ம வந்து 2.5 இன்ச் இறக்க எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கர்வா டிரா பண்ணிக்கணும். அப்போ நமக்கு ஆம்கோல் கிடைக்கும். இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதை வந்து கர்வா நம்ம வந்து வளைச்சி வெட்டிக்கணும். இப்ப நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆகியாச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இதை நாம இனி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு போர்ஷனும் பேக்ல ஒரு போர்ஷன் வந்து நமக்கு வந்து 2 பீஸ் கிடைக்கும். அடுத்து நாம இது வந்து என்னன்னா இந்த ஸ்கர்ட்டுக்கு கீழே வைக்கக்கூடிய அந்த ப்ரில் ஒர்க்கு. ஸோ இந்த ப்ரில் ஒர்க்குக்கு நான் இந்த மாதிரி கிளாத்தை வந்து 4 இன்ச் விட்ல 4 பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ப்ளீட் வைக்கிறதுக்காக பாட்டம் ப்ளீட்டுக்கு. ஸோ இது எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னா 25 இன்ச் லென்த்தில் இருக்கு. ஸோ 25 இன்ச்சில் நான் 4 பீசஸ் எடுத்திருக்கேன். ப்ளீட்டுக்கு ஏத்தாக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ராக்ல ஹேண்ட்லேயும் நம்ம வந்து ப்ளீட் ஒர்க் வைக்கிறோம். ஸோ அதனால 2 இன்ச்சஸ் விட்த்தில் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 15 இன்ச் இருக்கு. ஸோ இந்த 15 இன்ச் வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணி நமக்கு 15. அப்போ ரெண்டா வரும்போது நமக்கு வந்து ஒரு ஹேண்டுக்கு வந்து 30 இன்ச்சஸ் லென்த்தும் 2 இன்ச்சஸ் விட்த்தும் வரும்.
இது பாட்டம் ப்ளீட்டுக்குள்ளது. அடுத்தது இது வந்து செஸ்ட் போர்ஷனுக்குள்ளது. அப்புறம் இது வந்து ஸ்ட்ரிப் போர்ஷன். அப்புறம் இது பாட்டம் ஸ்கர்ட். ஸோ நம்ம இந்த ஃப்ராக்குக்குள்ள கிளாத் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நாம ஷோல்டர் இந்த ஸ்ட்ரிப் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு ஒரு ஷோல்டர் போர்ஷன் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஷோல்டர் அந்த ஸ்ட்ரிப் போர்ஷனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாம ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து பிளைனா இருக்கிறதுனால நம்ம வந்து பாக்குறதுக்கு லுக்கா இருக்கிறதுக்காக வயலட் கலர் கிளாத்ல இந்த மாதிரி ரெண்டு பைப்பிங் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நாம இதுக்கு மேல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். அப்ப நமக்கு பாக்குறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும். இது வந்து அப்பியரன்ஸ்க்காக மட்டும்தான். உங்களுக்கு வேண்டாம் பிளைனா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சைட்ல வச்சு இதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்ப இது நமக்கு வந்து கரெக்டா இதுல வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இத மாதிரி நாம ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நாம அந்த செஸ்ட் போர்ஷன் ஒரு லைனிங் கிளாத்துக்கு மேல செஸ்ட் போர்ஷனோட உள் பக்கம் எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஆம்கோல் அடிச்சிட்டு அதுக்கும் உள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஸ்ட்ரிப் போர்ஷனை வச்சு இந்த மாதிரி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இந்த சைட்ல இன்னொரு ஸ்ட்ரிப் போர்ஷனையும் இந்த ரெண்டு லைனிங் கிளாத்துக்கும் அந்த செஸ்ட் போர்ஷன் கிளாத்துக்கும் இடையில வச்சு கரெக்டா வச்சு நாம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த சைடு வரைக்கும் இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கணும். இனி நாம இந்த சைட்ல உள்ள கிளாத்தை லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இந்த சைட்ல நம்ம வந்து இந்த ஆம்கோல் போர்ஷன்ல லைட்டா கட் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு வந்து கர்வ் கரெக்டா வரும். இனி இதை பக்கம் மாத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்து சூப்பரா அந்த ஸ்ட்ரிப் வந்து செஸ்ட் போர்ஷன் கூட ஜாயின் ஆகிருக்கும். இதே மாதிரி பேக் சைட்ல இருக்கக்கூடிய இன்னொரு செஸ்ட் போர்ஷனையும் நாம லைனிங் கிளாத்துக்குள்ளாடி கரெக்டா உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி இந்த கரெக்டா அந்த ஆம்கோல் முடிகிற இடத்துல நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ண அந்த ஷோல்டர் ஸ்ட்ரிப்பை கரெக்டா இந்த போர்ஷன்ல வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா அந்த ஆம்கோல் முடியக்கூடிய இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு வந்து பெர்ஃபெக்டா இந்த ஷோல்டரும் செஸ்ட் போர்ஷனும் ஜாயின் ஆகி சூப்பரா கிடைக்கும். பாருங்க, இப்ப நமக்கு கரெக்டா அந்த ஷோல்டரும் செஸ்ட் போர்ஷனும் ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு டாப் போர்ஷன் ரெடி ஆகியாச்சு. பாருங்க, நம்ம நெக் போர்ஷனுக்கு ஏத்தாக்குல நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இந்த சைடையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். அப்ப நமக்கு அது வந்து இலகி போகாம இதுல வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இப்ப நமக்கு டாப் போர்ஷன் ரெடி ஆகியாச்சு. ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து
அடுத்து நாம ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்கர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளீட் வைக்கணும். ஸோ 2 பீஸ்ல ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியா ப்ளீட் வைக்கணும். இந்த ப்ளீட் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வைக்கணும்னா நம்ம எடுத்துக்கூடிய செஸ்ட் போர்ஷனோட விட்த் மெஷர் பண்ணணும். இப்போ இதில் வந்து இது 12 இன்ச்சஸ் இருக்கு. இப்போ 2 சைட்லையும் ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து ஒரு இன்ச் விட்டுட்டு ரிமைனிங் வந்து 10 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 10 இன்ச்சஸ்க்கு ஏத்தாக்குல நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த மாதிரி கரெக்டாக 10 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லையும் நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுலையுமே ப்ளீட் எடுத்தாச்சு. அடுத்தது இதுக்கு கீழே நம்ம வந்து பாட்டத்தில் ப்ளீட் வைக்கிறோம். ஸோ அதுக்கு எடுத்துக்கூடிய கிளாத்தை வந்து ஓரத்தை வந்து மடக்கி இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பிரியாமல் இருக்கும். ஸோ 2 பீஸையும் நம்ம வந்து அடிச்சு விட்டுட்டு இதுலேயும் கீழே என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு கீழே 1 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். இருக்க லென்த்துக்கு ஏத்தாக்குல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு ப்ளீட் வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ளீட் வைக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒயிட் கலருக்கு கீழே இந்த வயலட் கலர் காம்பினேஷன் கொடுக்கும்போது நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லையும் பேக் பீஸ்லையும் நம்ம வந்து ப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பாட்டத்துல நம்ம ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நாம ரஃபிள்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கிளாத்தை நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கணும். அதுக்கு ஓரத்தை நம்ம மடக்கி அடிக்க தேவையில்லை, ஏன்னா அது வந்து பிரியாது. ஸோ பிரியாத எண்டு மாதிரி தான் கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இது எவ்வளோ லென்த்ல இருக்கு நம்ம வந்து ப்ளீட் வைக்கணும்னு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு மெஷர் பண்ணிட்டு அந்த லென்த்துக்கு ஏத்தாக்குல நம்ம இதில் வந்து ப்ளீட் வைக்கணும். ப்ளீட் வைக்கும்போது 2 சைட்லேயும் நம்ம வந்து 1 இன்ச் போல் ப்ளீட் வைக்காம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது வரும். ஸோ இருக்க டோட்டல் லென்த்தையும் நம்ம வந்து ஹேண்ட் லென்த்துக்கு ஏத்தாக்குல இந்த ரஃபிள்டு ஸ்லீவுக்கு வந்து நம்ம ப்ளீட் எடுத்துக்கணும். 2 சைட்லையும் நம்ம வந்து இந்த ஹேண்டுக்கு ப்ளீட் எடுத்து கரெக்டாக சைஸ்க்கு ஏத்தாக்குல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட் வச்சுக்கணும். பாருங்க, இப்போ நம்ம 2 ஹேண்டுக்கும் ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இனி இந்த ரஃபிள்டு ஸ்லீவை நம்ம ஷோல்டர் கூடல வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணும்போதும் சைடில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து 2 சைட் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக சைஸுக்கு ஏத்தாக்குல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ நம்ம 2 பக்கமும் ரஃபிள்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு டாப் போர்ஷன் ஓவர். இனி நாம பாட்டம் போர்ஷனை டாப் போர்ஷன் கூட ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு 2 ஸ்கர்ட் போர்ஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா டாப் போர்ஷன் கூடால ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ எப்படி ஜாயின் பண்ண போறோம்னா டாப் போர்ஷனோட வெளிப்பக்கத்துக்கு மேலே பாட்டம் போர்ஷனோட உள்பக்கத்தை எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இது வந்து ஜாயின் ஆகும். பாருங்க, இப்போ நாம டாப் போர்ஷன் கூட ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பாருங்க, 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நாம நம்மளோட பாடி சைஸ் கேட்டாக்குல இந்த 2 சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டா போதும். நம்மளோட ஃப்ராக் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, இந்த மாதிரி நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆகியாச்சு. இது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல அப்பியரன்ஸா இருக்கும். 2 இயர்ஸ் பேபிக்கு வந்து இந்த ஃப்ராக்கை போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரஃபிள்டு ஸ்லீவ் வச்சிருக்கனால பார்க்கறதுக்கு பிரின்சஸ் மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.
இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. Thank you for watching.